தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலையை பற்றி பேசும்போது எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற கேள்வியை விட எவ்வளவு வருமானம் வருகின்றது, எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது, இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே நேரத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒரு மாநிலத்தின் நிதிநிலை என்பது ஒரு எண் மட்டும் அல்ல, அது ஒரு முழு அமைப்பு. இன்று தமிழகத்தின் ஆண்டிற்கான மொத்த வருவாய் என்பது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வருவாய் முழுவதும் அரசின் கையில் பயன்படுத்தக்கூடிய பணமாக இருக்காது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட செலவுகள், கட்டாய பொறுப்புகள் ஆகியவை இதில் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்கின்றன. இந்த வருவாயை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் சுமார் 2.5 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கும். இதில் மதுபான வரி, எரிபொருள் வரி, வணிக வரிகள் போன்றவையெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவையாக இருந்து கொண்டு இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய தொகை மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய வரி பங்கீடு மற்றும் உதவித்தொகைகள் மூலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக இப்பொழுது செலவுகளை பார்க்கும்போது அதில் மிகப்பெரிய பகுதி நிரந்தர செலவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, இவை 3ம் சேர்த்து மொத்த வருவாயிலே 60 விழுக்காட்டுக்கு மேல் எடுத்துக்கொள்கின்றன என்று பல கணக்குகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆக 3 லட்சம் கோடி வருவாயில் சுமார் 2 லட்சம் கோடி இந்த நிரந்தர செலவுகளுக்கே சென்று விடுகிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகையில்தான் நலத்திட்டங்கள், அடிப்படை வசதிகள், புதிய திட்டங்கள் என்று சொல்லி அனைத்தையும் செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அதை போல கடன் நிலையை பார்த்தோம் என்றால் தமிழகத்தினுடைய மொத்த கடன் என்பது 10.25 லட்சம் கோடி. இந்த கடனுக்காக வருடந்தோறும் 1 லட்சம் கோடிக்கு மேல வட்டி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறோம். ஆக இது ஒரு மிகப்பெரிய சுமை. இந்த வட்டி செலவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, அதை கட்டாமல் இருக்க முடியாது. இதனால் அரசின் வருவாயிலே ஒரு பெரிய பகுதி வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படாமல் பழைய கடன்களின் வட்டியை கட்டுவதற்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. அதை போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிதி பற்றாக்குறை. ஒரு வருஷத்துல அரசு தான் சம்பாதிக்கும் வருவாயை காட்டிலும் அதிகமாக செலவிட்டால் அந்த வித்தியாசத்தை தான் நிதி பற்றாக்குறை என்று சொல்லுவார்கள். தமிழகத்திலே பொதுவாக ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தியிலே 3 விழுக்காட்டுக்கு அருகில்தான் இது இருக்கும். இது ஒரு நடைமுறை வரம்பாகவும் கருதப்படுகிறது. ஆனால் இந்த வரம்பை அது மீறினால், அதாவது நிதி பற்றாக்குறை இந்த 3 விழுக்காடு வரம்பை மீறினால் கடன் வேகமாக அதிகரிக்கும். எனவே இந்த புதிய நிர்வாகம் என்பது இந்த வரம்பை கட்டுப்படுத்துவது மிக அவசியமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல மாநிலத்தின் நிதிநிலையை புரிந்து கொள்வதிலே வருவாய் பற்றாக்குறை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது அரசு தனது தினசரி செலவுகளுக்கே, சம்பளம், ஓய்வூதியம் போன்றவையெல்லாம் செலவுகள் அல்லவா, இந்த தினசரி செலவுகளுக்கே வருமானம் போதவில்லை என்ற நிலை ஏற்பட்டால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி. இந்த நிலை நீண்ட காலம் தொடர்ந்ததென்றால் அரசு தனது அடிப்படை செயல்பாடுகளையே கடன் எடுத்துத்தான் நடத்த முடியும் என்ற நிலை ஏற்படும். இது ஒரு ஆரோக்கியமற்ற நிதிநிலையாகவும் மாறும். தமிழகத்தினுடைய வருவாயினுடைய முக்கிய மூலங்களாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒன்று மதுபான வரி. அதாவது ஆண்டிற்கு சுமார் 48,000 கோடி வரைக்கும் மதுபானத்தின் மூலமாக வரியிட்டு கொண்டிருக்கிறோம். அதை போல இரண்டாவதாக எரிபொருள் வரியுமே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. 18,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் வருடத்திற்கு கிடைக்கிறது இந்த எரிபொருள். எரிபொருள் என்று சொன்னால் நம் பெட்ரோல், டீசல் போன்ற அந்த ஃபியூலுக்காக கட்டப்படுகின்ற டாக்ஸ் இருக்குதுல்ல, அந்த எரிபொருள் வரியும் கூட கிட்டத்தட்ட 18,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் ஆண்டிற்கு அரசுக்கு வருமானம் அளிக்கின்றது. அதே போல ஜிஎஸ்டியில் ஸ்டேட்டுக்கான, அதாவது தமிழகத்திற்கான ஜிஎஸ்டியினுடைய பங்களிப்பு என்பதுமே கூட 70,000 கோடியிலிருந்து 80,000 கோடி வரைக்கும் வருடத்திற்கு வருமானம் ஈட்டுகிறது. ஆக இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒரு மூல ஆதாரங்களாக, அதாவது முக்கிய வருவாய் ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருமானங்களும் சமூக ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையானவை அல்ல. மக்கள் பயன்பாடு குறைந்தால் அல்லது கொள்கை மாற்றங்கள் ஏற்பட்டால் இந்த வருவாயும் குறைய வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த புதிய நிர்வாகம்
புதிய நிலையான வருமான மூலங்களை உருவாக்க வேண்டும். செலவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பகுதி தான் நலத்திட்டங்கள். தமிழகத்திலே பல நலத்திட்டங்கள் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. இவை சமூக நலனுக்கு முக்கியமானவையாகவும் கருதப்படுகிறது. ஆனால் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் மீண்டும் மீண்டும் செலவாகும் வகையிலே இருக்கின்றன. அதாவது ஒரு முறை செலவிட்டு முடியக்கூடிய விஷயம் அல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செலவாகக்கூடிய ஒரு செலவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அரசின் செலவு நிரந்தரமாக உயர்ந்த நிலையிலேதான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலையின் மையத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், வருமானம் மற்றும் செலவுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம்தான். அதாவது வருமானம் என்பது 3.5 லட்சம் கோடி என்று கூறினோம். செலவு என்பது 4 லட்சம் கோடியாகவோ அல்லது அதற்கு மேலோ இருந்தால் இந்த வித்தியாசத்தை கடன் மூலமாகத்தான் நிரப்ப முடியும். இதனால் கடன் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுழற்சி தொடருமானால் அது ஒரு நிதி சிக்கலை ஏற்படுத்தும். ஆக இப்போது இந்த புதிய நிர்வாகம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தினுடைய நிதிநிலை என்பது மோசமானது என்று மட்டும் சொல்ல முடியாது, அதே சமயம் மிக வலுவானது என்றும் சொல்ல முடியாது. இது ஒரு இடைநிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. சரியான முடிவுகள் எடுத்தால் இது வலுவாக மாறும், தவறான முடிவுகள் எடுத்தால் இது சிக்கலாக மாறும். இந்த சமநிலையை கையாள்வதுதான் இந்த புதிய ஆட்சியினுடைய உண்மையான சோதனையாக இருக்கும். அதை போல இந்த இடத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது மூலதன செலவு மற்றும் வருவாய் செலவு, அதாவது கேபிட்டல் ஸ்பெண்டிங், ரெவென்யூ ஸ்பெண்டிங் என்ற இந்த இரண்டு வகைகளும் மிக முக்கியமான ஒன்று. வருவாய் செலவு என்பது சம்பளம், ஓய்வூதியம், மானியங்கள் போன்று மீண்டும் மீண்டும் செலவாகக்கூடிய விஷயங்கள். ஆனால் மூலதன செலவு என்பது சாலை, மின்சாரம், துறைமுகம், தொழிற்போட்டை போன்ற எதிர்காலத்தில் வருமானத்தை உருவாக்கக்கூடிய முதலீடுகள். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நிர்ணயிப்பது இந்த மூலதன செலவின் அளவுதான். தமிழகத்திலே இந்த பகுதி பொதுவாக மொத்த செலவிலிருந்து, அதாவது மூலதன செலவினுடைய பகுதி என்பது, மூலதன செலவுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த தொகை என்பது மொத்த செலவுல 12 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரை இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இதை உயர்த்தினோம் என்று சொன்னால் வளர்ச்சி அதிகரிக்கும், குறைத்தோம் என்று சொன்னால் வளர்ச்சி மந்தமாகும். ஆக நாம அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக செலவு செய்யக்கூடிய செலவுகளை அதிகரிக்கிறோம் என்ற பெயரில், அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் என்ற அடிப்படையில் மாதந்தோறும் 1000 ரூபாய், 2500 ரூபாய் போன்ற விஷயங்கள் அதிகரிக்குமானால் அந்த அதிகரிப்பின் காரணமாக கடன் அதிகரிக்கும் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்களை அது பாதித்து விடக்கூடாது. வளர்ச்சி திட்டங்களை பாதித்ததென்றால் இந்த 15 விழுக்காட்டிலிருந்து அது குறையக்கூடிய சூழ்நிலை எட்டுமானால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும். ஆக இது 15% இருக்கும் என்றால் வளர்ச்சி பாதிக்கப்படாது. அதே நேரத்தில் இது 20 விழுக்காடாக மாறுகிறது. அதாவது மொத்த செலவில் 15 விழுக்காடு மூலதன செலவாக மாற்றுகிறோம், கேபிட்டல் ஸ்பெண்டிங்காக மாற்றுகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆக இந்த புதிய நிர்வாகம் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான சவால் மறைமுக கடன்கள். அரசு நேரடியாக எடுத்த கடன் மட்டும் அல்லாமல் அரசு நிறுவனங்கள் எடுத்த கடன்களும் அரசு பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கும். உதாரணமா மின்சார வாரியம் போன்ற நிறுவனங்களுடைய கடன். இந்த கடன்கள் வெளியில் முழுமையாக தெரியாவிட்டாலும் ஒரு நாளில் அரசின் நேரடி சுமையாக மாறலாம். எனவே உண்மையான கடன் அளவு என்பது 10.25 லட்சம் கோடி என்ற எண்ணை விட அதிகமாக இருக்கக்கூடும். இந்த மறைமுக சுமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எந்த திட்டமும் உருவாக்க முடியாது. அதை போல வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியில இந்த நிர்வாகம் 3 முக்கிய துறைகளிலே கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். 1 தொழில்துறை வளர்ச்சி, 2 சேவைத்துறை விரிவு, 3 வரி வசூலிக்கக்கூடிய திறன். இன்று மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் என்பது 2.5 லட்சம் கோடி அளவில் இருந்தால் அதை அடுத்த 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி வரைக்கும் உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும். அது ஒரு எளிய இலக்கு என்று சொல்ல முடியாது. ஆனாலும் தொழில் முதலீடுகள், ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் நிர்வாக திறன் மூலம் அதை அடைய முடியும். அதே சமயம்
செலவுகளை கட்டுப்படுத்தும் துறையிலே இந்த நிர்வாகம் துல்லியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். உதாரணமா ஒரு திட்டத்தில் 10,000 கோடி செலவாகுது என்று வைத்துக் கொள்வோம். அதுல 10 விழுக்காடு வீண் செலவு இருந்தால் 1000 கோடி வீணாகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த உதாரணத்தை. ஆக தமிழக அளவிலான பட்ஜெட்டில் இந்த மாதிரியான வீண் செலவுகள் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இழக்கச் செல்கிறது. இந்த வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால புதிய கடன் எடுக்கும் தேவையை குறைக்கலாம். அதை போல நலத்திட்டங்கள் இந்த நிதிநிலையின் மையத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இந்த திட்டங்கள் சமூக ரீதியாக அவசியமானவை என்றாலும் அவை சரியான முறையில் இலக்கு வைக்கப்பட வேண்டும். உதாரணமா 1 கோடி மக்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவியை 60-70 லட்சம் மக்களுக்கு, அதாவது உண்மையான அந்த பயனாளர்களுக்கு மட்டுமே வழங்கினால் செலவு கணிசமாக குறையும். இந்த சேமிப்பு மூலதன முதலீடுகளுக்கு மாற்றி பயன்படுத்தப்படலாம். இதுதான் நிதி நிலைத்தன்மைக்கு முக்கியமான ஒரு நடைமுறை வழியாகவும் இருக்கும். அதே போல வரியை உயர்த்தாமல் வருமானத்தை அதிகரிக்க முடியுமா என்ற கேள்வியும் இங்கே முக்கியமான ஒன்று. முடியும், ஆனால் அது நிர்வாகத்திறனை பொறுத்து அமையக்கூடியது. வரி ஏய்ப்பை குறைப்பது, டிஜிட்டல் கண்காணிப்பு, தரவு ஒருங்கிணைப்பு போன்ற முறைகள் மூலமாக ஏற்கனவே உள்ள வரிகளிலிருந்து கூடுதல் வருவாய் பெற முடியும். உதாரணமா 5 விழுக்காடு வரி கசிவு இருக்கிறது என்றால் அதை கட்டுப்படுத்த முயலும் போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். அதே போல நிதி பற்றாக்குறை கட்டுப்பாடும் மிக முக்கியமான ஒன்று. ஏற்கனவே அதையும் சொல்லியிருந்தோம். ஆக இந்த நிதிநிலையின் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் பணப்புழக்கம், கேஷ் ஃப்ளோ. ஒரு அரசு ஆண்டு முழுவதும் ஒரே அளவு வருமானம் பெறாது. சில மாதங்களில் அதிகமாக இருக்கும், சில மாதங்களில் குறைவாக இருக்கும். ஆனால் செலவுகளை பார்த்தா தொடர்ந்து ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த இடைவெளியை சமாளிக்க குறுகிய கால கடன்களும் கூட எடுக்கப்படும். இந்த பணப்புழக்க மேலாண்மை, கேஷ் ஃப்ளோ மேலாண்மை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் திட்டங்கள் தாமதமாகும், சம்பளம் தாமதமாகும் கூடிய பிரச்சனைகள் கூட ஏற்படும். ஆக இந்த புதிய நிர்வாகம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை, தமிழகத்தின் நிதிநிலை ஒரு மெல்லிய சமநிலை, டெலிகேட் பேலன்ஸ். ஆக ஒரு பக்கம் நல்ல அடிப்படை இருக்கிறது, தொழில்துறை, வருவாய்த்திறன், மனித வளம். ஆனால் மறுபக்கம் கடன், நிரந்தர செலவுகள், வட்டி சுமை ஆகியவை அழுத்தம் கொடுக்கவும் செய்கின்றன. இந்த 2 பக்கங்களுக்கு இடையே சமநிலையை சரியாக கையாண்டால் தமிழக பொருளாதாரம் வலுவாக மாறும். ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலையின் உண்மையான முடிவு இதுதான். தமிழகத்தின் பொருளாதாரம் அவசர நிலையில் இல்லை, ஆனால் கவனக்குறைவுக்கு இடமில்லாத நிலையில் இருக்கிறது. சரியான திட்டமிடல், கட்டுப்படுத்தப்பட்ட செலவு, அதிகரிக்கக்கூடிய வருமானம், இந்த 3ம் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் இந்த நிலை வலுவாக மாறும். இல்லை என்றால் கடன் உயர்வு மற்றும் நிதி அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த புதிய நிர்வாகத்தின் வெற்றியும் தோல்வியும் இதை எப்படி கையாளுகிறது என்பதில்தான் இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயம்.